வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்களை பற்றிய விவர குறிப்புகள். ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். கோவை சோமனூர் மனவளக்கலை மன்றத்தின் துணைத் தலைவராக மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கடந்த 36 ஆண்டுகளாக பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் தமிழ் மீது கொண்ட காதலால் MA தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார்கள். மேலும் போரூர் தமிழ் மன்றத்தில் அரங்காவலராகவும் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்பொழிவு பட்டிமன்ற பேச்சாளர். மேலும் கோவை வாழ்க வளமுடன் என்ற பட்டிமன்ற குழுவை உருவாக்கி மாணவர்களையும் பட்டிமன்ற பேச்சாளராக பயிற்றுவித்து வருகின்றார்கள். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பட்டிமன்றங்களில் பங்கு கொண்ட பெருமைக்குரியவர்கள். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருதினை, பேராசிரியர் ரத்னா விருதினையும் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். பேராசிரியர் கலைமணி விருதும் பெற்றுள்ளார்கள். கோவை SVT பசுமை அறக்கட்டளையில் இலக்கிய வேந்தர் விருதும் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். வேதாத்திரிய சேவையாக சேலம் மார்கழி பெருவிழாவில் மகரிஷியின் சிந்தனைகளை வாழ்க்கையே வழிபாடு என்று தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் வழங்கிய பெருமைக்கு உரியவர்கள். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையாகிய குரு பார்வை என்ற சிந்தனை உரையை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SK ஐயா அவர்கள். வாழ்க ஆழியாறு IT இயக்குநரகம். வாழ்க வேதாத்திரியம். வாழ்க உலகமீதி. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். தன் அமைதி வேண்டி, தன் குடும்ப அமைதி வேண்டி, உலக அமைதி வேண்டி குரு பார்வை கிடைக்குமா என்று இணையதளத்தில் இணைந்திருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். குருவை வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்வுக்கு வருகிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா என்பது ஆன்றோர் வாக்கு. குருவேதான் பிரம்மமாகவும், குருவேதான் மகேஸ்வரனாகவும், குருவேதான் விஷ்ணுவாகவும், குருவேதான் பரபிரம்மமாகவும் இருந்து நம்மை எல்லா இடத்திலும் வழிநடத்தி கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கிறார்கள் முன்னோர்கள். மாதாதான் இவர்தான் உன் தந்தை என்று நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார். தந்தைதான் இவர்தான் உன்னுடைய குரு என்று அடையாளம் காண்பிக்கிறார். அத்தகைய குருதான் இதுதான் இறைவன் என்று நமக்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் இறைவனுக்கு முன்னதாக குருவை வைத்திருக்கிறார்கள் ஆன்றோர்கள். நம்ம பெறாம பெற்று நம்மளை வளர்க்காமல் வளர்த்து நாம எந்த இடத்திலையும் எந்த இடர்பாடுகளையும் சிக்காம இருப்பதற்காக ஒரு நல்ல அறிவு புகட்டி ஒரு ஞான ஆசானாக இறைவனை அடைவதற்கு வழிகாட்டுபவர் குருபுரானவர்கள். அத்தகைய குருவினுடைய பார்வை, குருவினுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நாம் திருவருள் பெறுவது என்பது இந்த வாழ்க்கையில் ஒரு கடினமான விஷயம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணுமா இல்லைங்களா? இந்த வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சம் என்னங்க? எல்லா சுகங்களையும் முறைப்படி அனுபவித்து இந்த பிறவியிலே பிறந்ததற்கான நோக்கத்தை நாம் அடைய வேண்டும். இப்ப நமக்கு குரு பார்வை இருக்கா இல்லையா, நமக்கு குரு பார்வை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கோம்.
நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை இதை சுற்றியுள்ள வான்வெளி மண்டலத்துல கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் 27 தொகுப்புகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் 9 கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 9 கோள்கள்ல ஒரு கோள் குரு என்ற கோள். அந்த குருவினுடைய பார்வை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே யோசிப்போம். மேலோட்டமா மனிதர்களுடைய எண்ணம் அப்படித்தான் போகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆயிருக்குங்க. அதுல 12 ராசிகளையும் அந்த குரு பகவான் எப்படி பார்க்கிறார் என்பதை முதலில் நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் ஆன்மீக சாதகர்கள் என்பதை விட யதார்த்தமானவர்கள் தான் இன்றைக்கு நாம் அதிகம் பேர் இருக்கிறோம். அந்த யதார்த்தமானவர்களுக்கு முதலில் யதார்த்தத்தை சொல்லிவிட வேண்டும். அதுல குரு பார்வை என்பது அந்த 12 ராசி கட்டத்தையும் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் என்று 5 இடங்களில் குரு பார்க்கிறார். சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு எப்படி பார்க்கிறார்னு பாருங்க. உங்களுடைய ஜென்ம ராசியை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து குரு இருக்கிற இடத்தை நீங்கள் எண்ணிக்கொண்டு வருகிற போது ஜென்ம ராசியை குரு பார்க்கிற பொழுது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், சமூக மதிப்பு உயரும், சமுதாயம் உங்களை போற்றுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வளரும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துக்குள்ள வரும்போது இல்லறத்தில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கு கருத்து பிணக்குகள் நீங்கி ஒரு அற்புதமான நல்ல வாழ்க்கை அமையுங்க. 3ஆம் இடம் எது? சகோதர ஸ்தானம். அதுல அங்க வரும்போது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கி நீங்க அற்புதமாக வெற்றி பெறுவீர்கள். 4ஆம் இடம் எது? தாயார் ஸ்தானம். வீடு, மனை, வாகன யோகம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குழந்தை பாக்கிய ஸ்தானம். இதுவரைக்கும் குழந்தை பேர் அமையாத அன்பர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இறை உணர்வோடு இந்த காலத்துல அற்புதமான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொன்மொழி. அப்போ இந்த 5ஆம் இடத்தில் யார் யாருக்கு வருகிறதோ அந்த ராசிக்காரர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம் என்று சொல்வார்கள். இப்பொழுது குருவினுடைய பார்வைப்படுகிற போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி அது சில நோய்கள் தோன்றி அந்த நோய்களில் இருந்து குணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7ஆம் இடம் இது கணவன் மனைவிக்கான இல்லறஸ்தானம். அந்த திருமண வாழ்க்கை அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான திருமண வாழ்க்கை அமையும். கருத்து பிணக்கு இருந்த கணவன் மனைவிக்குள்ளே அன்பு கூடி வரும். இவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு பகையை மறந்து இன்புற்று வாழ வேண்டும். அடுத்து 8ஆம் இடம் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 8வது ராசி, அது ஆயுள் ஸ்தானம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பயணத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு இருப்பதற்கு குரு பிரானுடைய அருளை வேண்டி குருவை நினைந்து நினைந்து பயணத்தை தொடங்க வேண்டும். ஏதேனும் பயணத்தில் இடர்பாடுகள் ஏற்பட்டால் கூட அந்த குருவினுடைய ஆற்றல் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். 9ஆம் இடம் இது பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 9ஆம் இடத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழில் உத்தியோக உயர்வு, உங்களுக்கான வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் என்று ஒரு மிகப்பெரிய அபிர்வதமான ஆற்றலை இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 10ஆம் இடம் அதான் கர்மஸ்தானம். நாம யாராக இருந்தாலும் என்ன தொழில் செய்யறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சுதான் அமைகிறது. அப்போ தொழில உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம். 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடம் என்று நீங்க பார்க்கிற போது எதிர்பாராத பணவரவு, ஏன்னா அது லாபஸ்தானம். எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவைகள்லாம் அமைவதற்குண்டான ஒரு சரியான காலகட்டம். 12ஆம் இடம் இதை விரயஸ்தானம் என்று சொல்வார்கள்.
மோட்சஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த இடத்திற்குள் குரு பார்வை படுகிற போது ஆலய தரிசனங்கள் கைகூடும். நீங்கள் எந்தெந்த ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கைகூடும். அதே போல மகான்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஆன்மீக நாட்டம், ஞானம் பயில்வதற்கு ஒரு காலகட்டங்கள் அமையும். இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, நான் இது யதார்த்தமானவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குருவினுடைய பார்வை எந்த இடத்தில் படுகிறது என்று பார்த்து அதை சரியாக தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அயரா விழிப்பு நிலையோட அதை பயன்படுத்திக்கணும்னு சாமி சொல்லுவாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் உள்ள வந்து வாங்க. உள்ள பார்க்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு என்கிற கோள் இந்த பிரபஞ்சத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல நான் ஒவ்வொருத்தர் ராசிக்கும் ஒரு 5 ஆண்டுகள் தான் சிறப்பு பார்வை நமக்கு கிடைக்குது. அப்ப மீதி 7 ஆண்டுகள் என்பது நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய பார்வைகளாக அமைகிறது. அப்போ மற்ற 7 ஆண்டுகள்ல நமக்கு குரு பார்வை கிடைக்காதா? அப்போ 12 ஆண்டுகளும் குரு பார்வை கிடைச்சா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதை நாம் சிந்திப்பதற்கு தான் இந்த குரு பார்வை என்ற தலைப்பை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய மனிதர்களிடையே பாருங்க, நமக்கு எத்தனையோ குருமார்கள் கிடைச்சிருப்பாங்க. முதல்ல 1ஆம் வகுப்பு எழுத படிக்க துவங்கிய காலத்தில் இருந்து உயர்கல்வி வகுப்பு, மேல்கல்வி வகுப்பு, பட்டக்கல்வி வகுப்பு என்று பல குருமார்கள் வந்திருப்பாங்க. அதற்கு பிறகு நீங்கள் யார் என்ன தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு பிரான் கிடைத்திருப்பார். அப்பொழுடைய அந்த குரு பிரானையும் நீங்கள் சிந்தனை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொருவருடைய இயல்பான மனிதர்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருவருடைய ராசியிலும் அவரவருக்கு நடைபெறுகிற தசாபுத்திக்கு ஏற்ப, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வைக்கு ஏற்ப, அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய சனி கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நம்மளுடைய உடம்புல, நம்மளுடைய மனசுல பலவிதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அந்த ரசாயன மாற்றங்களினால் நம்மளுடைய எண்ணத்தில் சிதறல்கள் ஏற்படும். அந்த எண்ண சிதறல்கள் நமக்குள்ள சில ஆசைகளை பேராசைகளாக கூட ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். அந்த ஆசைகள், நமக்குள்ள வர்ற ஆசைகள் நிறைவேறிவிட்டால் நமக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்குங்க. அந்த ஆசைகள் நிறைவேறாத போது என்ன ஆகும்? அது நமக்குள்ள நிறைவேறாத ஆசைகளா இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நமக்குள் எழக்கூடிய ஒரு விதமான உணர்ச்சி சினம்ங்க, கோபம். அதுக்கு பிறகு இந்த எண்ணத்தை வெளிக்கொண்டு வந்து கொடுக்க முடியாத போது கவலை ஏற்படுகிறது. இப்படித்தான் மனித வாழ்க்கையில் நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவித்துக் கொண்டோம். அந்த குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பிரகாசம் கிடைக்கும். அப்ப நாம எல்லாருமே நல்லா வாழணுமா இல்லைங்களா? நல்லா வாழணுங்கிற ஆசையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதற்கு வழிகாட்டக்கூடியவர் தாங்க குரு. அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லி குருவை தெய்வத்துக்கு முன்னால வச்சிருக்காங்க. குருவை பத்தி பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம், மன்னிக்கணும், 17வது ஸ்லோகம் இதை எப்படி சொல்லுகிறது? குரு கு ரு, கு என்றால் இருளில் இருந்து, ரு என்றால் விரட்டுவது. உண்மையான இறைஞானம் பெற்ற ஒருவர், அதாவது குருநாதர், தன்னுடைய சுய மேம்பாட்டை அடையும் போது எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளோடு தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்தவர் தான் அந்த மகா குரு. அப்படிப்பட்ட குருதான் ஒரு சாதாரணமான மனிதரையும் சாதகராக்கி சாதனை படைப்பதற்கான வழியை காண்பிக்கக்கூடியவர் என்று பரமஹம்சர் சொல்றார். அந்த பரமஹம்சர் சொல்லும் போது இன்னொன்னு சொல்லுவாரு, குருடனுக்கு வழி சொல்ல முடியாது. அப்போ இறைநிலையை உணராதவர்கள், இறைநிலையை லயிக்காதவர்கள் வளர்கிற தலைமுறைக்கு, வாழ்கிற தலைமுறைக்கு வழி சொல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனம். இததான் ஆதிசங்கரர் சுவாமிகள் கூட குரு அஷ்டகத்துல ரொம்ப தெளிவா சொல்லுவார். பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அழகான தேகம், அன்பானதாரம், உலகளவு புகழும்
ஓங்கும் மறைபொருளும் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயனென்ன ஆகும். குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயனென்ன ஆகும். பயனென்ன ஆகும். பயனென்ன ஆகும். குருவே அபயம். குருவே சரணம். குருவே அபயம். குருவே சரணம். ஆதிசங்கரர் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய மகான். அப்படிப்பட்ட மகான் எவ்வளவு அற்புதமாக இதை சொல்கிறார் என்று சிந்தனை பண்ணி பாருங்க. அதுவும் சாமி 3 முறை சொல்றாங்க. இதிலிருந்து குருவினுடைய பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய குருமார்களை, மகான்களை, சித்தர்களை, ஞானிகள் எப்படி சொல்கிறார்கள்னு பாருங்க. வேதங்களின் முடிவாக இருப்பது குருவின் திருவடி. எப்படிங்க? வேதங்களின் முடிவாக இருப்பது குருவின் திருவடி. 4 மறை காணா அகப்பே. 4 மறை காணா அகப்பே நாதனை யார் அறிவார்? 4 மறை முடியும் அகப்பே நற்குரு பாதமடி என்கிறார் அகப்பே சித்தர். ஒரு குருநாதர் ரசவாதம் கத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா மட்டமான உலோகத்தை கூட உயர்ந்த பொன்னாக மாற்றிவிடுவார். அதான் உண்மை. குருவினுடைய பார்வை கிடைக்க பெற்ற ஒருவன் கண்மம், மாயை, ஆணவம் என்கிற மும்மலங்களும் நீக்கி இந்த பிறவியிலே இறை உணர்வை பெறுவார், இறை தன்மையோடு வாழ்வார் என்பதுதானே நிதர்சனம். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் ஞானமும் கல்வியும் நயத்தல் வேண்டும். ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் செய்திடல் வேண்டும். அந்த தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வலித்திருந்திடுமே என்கிறார் அவை பிராட்டி. அப்போ சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த ஞானம் பயில வேண்டும். எதற்காக? நாம ஞானியாக வாழ்வதற்கா? இல்லைங்க, நல்ல மனிதராக வாழ்வதற்கு. அப்படி அந்த நல்ல மனிதராக வாழ்வதற்கு முதல்ல இறை உணர்வை பெற வேண்டும். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கின்ற பண்பு பெற வேண்டும். குணநலனை பெற வேண்டும். நமக்கு எத்தனையோ குரு கிடைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட குருல எந்த குரு நம்மள வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அந்த தெய்வ நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் எந்த குரு என்று சிந்தனை பண்ணி பாருங்களேன் அன்பானவர்களே. மிக அற்புதமாக அத்தகைய மகா குருவை நாம் எப்படி பார்க்கணும்? திருமூலர் பெருமான் அழகா சொல்வார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் குரு குரு சிந்தித்தல் தானே. குருவை நினைச்சா போதுங்க. நினைச்சா போதும். அந்த குரு நம்மை கையை பிடித்து அழைத்து செல்வார். நம்ம சாமி கிட்ட அடிக்கடி சொல்வார், உங்களுக்கு தவம் செய்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் இடர் நேருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் கரம் பற்றி அழைத்து செல்கிறேன் என்று சொல்லுவார். இப்ப நமக்கு கிடைச்ச மகா குரு, மகான், இந்த நூற்றாண்டினுடைய சித்தர் மகான் வேதாத்திரி மகரிஷியினுடைய அருள் பார்வைய கொஞ்சம் நினைச்சுப்பார். நம்மளுடைய குரு எப்படிப்பட்ட குரு? இறைவனை கண்டு கொண்டேன். எப்படி கண்டுகிட்டார்? அறிவாய் காணுகின்றேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தினில் உயரறிவாய் மறைபொருளாய் உள்ள மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய், இறைவனை காணுகின்றேன். நான் இறைவனை கண்டு கொண்டேன். எப்படி? அறிவாக இருக்கிறார். எல்லா பொருள்களுக்குள்ளும் அவரேக இருந்து எல்லாவற்றையும் அறிவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை கண்டு கொண்டேன் சொல்லி இறைநிலையை தெளிந்த ஒரு
மகா குரு அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அவர் உணர்ந்த இறை ஞானத்தை அப்படியே அனைவருக்கும் அள்ளி தந்த வள்ளல் மகரிஷி அவர். ஏதுமறியாத நம்மை எப்படி அறிய வைத்தார் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். தடமறியா நிலையில் இருந்த நம்மை தணலில் புடம் போட்ட தங்கமாக மாற்றிவிட்டவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். குடத்தில் விளக்காய் இருந்த நம்மை குன்றிலிட்ட விளக்காக வைத்தார். அஞ்ஞானமும் இன்றி இருந்த நம்மை விஞ்ஞானமும் உலக விஷய ஞானமும் சொல்லி மெய்ஞானத்தையும் தந்து மனதில் இருந்து அஞ்ஞானத்தை அகற்றிவிட்டவர் தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். ஏணியாய் இருந்து நம்மை ஏற்றிவிட்டார். தோணியாய் இருந்து நம்மை கரை சேர்த்து விட்டார். ஞானியாய் நம்மை ஆக்கி வைத்தார். இந்த நானிலம் தந்தாலும் குருவிற்கு ஈடாகுமா? சிந்தனை பண்ணி பாருங்கள் ஆன்மீக பெருமக்களை. இந்த நானிலத்தை கொடுத்தா கூட நமக்கு குருவினுடைய கடனை கட்ட முடியாது. புவையெல்லாம் நமக்கு புரிய வைத்தார். கற்றோர் அவையெல்லாம் நம்மை அறிய வைத்தார். சிவிகையில் நம்மை அமர வைத்தார். சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர் பாதம் பணிந்திடுவோம். அதான் அவருக்கு நம்ம செய்யற நன்றி. அவரு என்ன நினைச்சாரு? குரு கிட்ட எல்லாரும் வந்து கேட்கிறாங்க. குரு கேட்கிறாரு, எல்லாரும் என் கூடயே இருப்பீங்களா அப்படின்னா. இப்ப எல்லாரும் சிந்திக்கணும், என் கூடயே இருப்பீங்களான்னா என் கூட ஆலியார்லயே இருப்பீங்களான்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு எல்லா மக்களும் நோயில்லாம வாழக்கூடிய உடற்பயிற்சியை தவறாமல் செய்து எல்லாரோடையும் அன்பா பேசுறதுக்கு அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து எல்லாருக்கும் வழிகாட்டி துன்பப்படுகிற மக்களுடைய துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு உதவி செய்து நீங்க அமைதியோடு வாழ்ற மாதிரி உலக மக்கள் முழுவதும் அமைதியோடு வாழ்வதற்கு ஏன் கூட நீங்க இருப்பீங்களான்னு சாமி. இப்ப நம்ம சாமி கூட இருக்கிறதுன்னா சாமியோட கொள்கையோடு இருப்பது, அருட்தந்தையினுடைய கொள்கையை பிசகாது கடைபிடித்து ஒழுகுவது. அந்த வகையில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று சிந்தனை பாருங்க. நம்ம குரு சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை வாழ்க வையகம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. இந்த வையகத்தை வாழ சொன்னவர், நம்மளுடைய அகத்தை வாழ சொன்னவர், நம்மளுடைய உள்ளத்தையும் உலகத்தையும் வாழ வைத்தவர் தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். குருவினுடைய சேர்க்கை கிடைச்சிட்டா என்ன பயன்னு பாருங்களேன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதி. அவ்வளவு அற்புதமா. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு. மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். இப்பொழுது புரிகிறதா? அப்படிப்பட்ட குருவை நினைச்சா போதுங்க, நாம் அடைய வேண்டியதை அடைந்து விடலாம். இப்ப குருவை அடிக்கடி நினைப்பதை தான் குருவின் தன்மையாய் நம்மை மாற்றும். அந்த எண்ணம், அந்த உயர்ந்த எண்ணம், குருவினுடைய எண்ணம் நமக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஆதிசங்கரர் சுவாமி கேட்டாரே, பயன் என்ன ஆகும்? பிறவி பயன். குரு தெய்வத்திற்கும் மனிதருக்கும் உள்ள உறவை எப்படி உணர்த்தினார் நம்மளுடைய சாமி அருட்தந்தை மகரிஷி அவர்கள்? தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள உணர்வை 2வது பாடல்லே நமக்கு சொல்லிட்டார். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ, உன்னில் அவன். பாருங்க, இறைவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் என்பதை அழகா சொல்றார். அவனில்தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார் பிரிவேது. அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தின்றார் சாமி. 2வது பாட்டிலேயே நாம் முக்தி அடைவதற்கான இலக்கணத்தை
இறைவணக்க பாடலில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னவர் ஏற்கனவே ஒருத்தர் என்ன சொன்னாரு, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு தொட்டு காமிச்சு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, அங்க கொடுத்து அங்கிருந்து துரியம் கொண்டு போய் கருவறிந்து, நம்ம பிறந்ததுல இருந்து கருவறிந்து கருத்துடனே விளைவறிந்து 5 புலன்களை ஆளும் கலை போதி, இந்த உருவத்தில் உள்ள உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காய கற்பம் சீர் கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நமக்கு தொட்டு இந்த உயிரில் இருக்கிற உடம்புல இருக்கிற உருவத்தில் இருக்கிற உயிரை உணர்த்தி காமிச்சார். நம்மளுடைய ஆதி நிலையை அறிந்து கொள்வதற்கு துரியத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சார். துரியத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடல் நலத்தை கொடுத்தாரு. அப்படி பண்ண நம்ம 120 ஆண்டுகள் வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிகள் அத்தனையும் இந்த ஒரு பாடலில் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தவம் ஆரம்பிக்கும் போது நமக்கு துணைய யார கொடுத்தாங்கன்னு பாருங்க. அருட்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அப்பேருக்கு அந்த அருட்பேர் ஆற்றலை தான் குருபிரான் நமக்கு உறுதுணையாக கொடுத்திருக்கிறார். தவத்துக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் பூரா கொடுத்திருக்கிறார். தவத்திற்கு மட்டுமா கொடுத்தாரு, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்கள்லயும் எல்லா தொழில்களையும் கொடுத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தவத்துல இடர் வந்தா நினைச்சா போதும் நான் வருவேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு தவம் செய்து மனசுல வலிமை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மனசுக்குள்ளார சில வேண்டாத எண்ணங்கள்லாம் வரும் இல்ல, அதை அகத்தை ஆய்வு செய்வதற்காக அகத்தாய்வு பயிற்சி கொடுத்தார். இப்ப இந்த தவம் செய்யும் போது உடம்பு சிரமப்படாம இருக்கணும் இல்ல, இந்த உடம்பு ஒத்துழைச்சாதானே மனசை லயிக்க வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணார், 9 வகையான உடற்பயிற்சி அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 9 வகையான உடற்பயிற்சியில சாமி நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு பாருங்க. உயிர் நீண்ட நாள் வாழணுமா இல்லையா, அந்த உயிர் நீண்ட நாள் வாழ்வதற்கு காயகல்ப பயிற்சி என்ற சித்தர்கள் கலையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. என்னதான் உடம்பு நல்லா இருந்தாலும், என்னதான் மனசு நல்லா இருந்தாலும், என்னதான் உயிராற்றல் அதிகமா இருந்தாலும், இந்த 5 புலன்கள் நம்மளை ஏமாத்தி அங்கங்க இழுத்துட்டு போயிருதே. அதனாலதானே நம்ம இந்த வாயை கட்ட முடியாம, இந்த மூக்கை கட்ட முடியாம, இந்த கண்ணை கட்ட முடியாம இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாயிட்டோம். அதுக்கு சாமி எவ்வளவு அற்புதமா விழிப்புணர்வோடு இருப்பதற்கு பஞ்சேந்திரிய தவம்னு ஒரு அற்புதமான தவத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. அது மட்டுமா கொடுத்தாங்க, இந்த குரு பார்வை கிடைக்காத போது சில இடர்பாடுகள் வரும் என்று நம்மளுடைய வான்கோள் மண்டலத்தில் இருக்கிற குரு பார்வையை நாம் இப்ப அருட்தந்தை மகரிஷி அவர்கள், நீங்க யாரு எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, யார் எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, குரு பார்வை உங்களுக்கு எத்தனாவது பார்வையாக கிடைத்தாலும் சரி, அந்த 9 கோள்களும் தானே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறது. அதுல கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 17 வருஷம் 19 வருஷம், புதன் 17 வருஷம். இப்படி தசாபுத்திகளாக நடந்து 120 ஆண்டுகள் நம்மை 9 கோள்களும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 120 ஆண்டுகள்ல ஒவ்வொருவரும் எந்த கோள்ல இருந்து காந்தாற்றல் வருகிறதோ அதை ஏற்று அதற்கு ஏற்ப நம்மளுடைய உடலில் ஏற்படுகிற ரசாயன மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம சில இடர்பாடுகளையோ இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவித்துக்கிறோம். இப்ப உதாரணமா சனி ராகு கேது போன்ற ராசியிலிருந்து எதிர்மறை ஆற்றல் வருகிறது. ஆனா அந்த எதிர்மறை ஆற்றல்கள் கூட
குரு பார்வை படும்போது அந்த தோஷம் விலகப் பெறுகிறது என்று ஜோதிட மகான்கள் சொல்கிறார்கள். இப்ப எது எப்படி இருக்கட்டும், சாமி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனது. இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான மூலக்கூறு எதுங்க? அணுதானே. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளையும் அணுக்களால் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த 9 கோள்களும் எதனால் ஆனது? நட்சத்திரங்கள் எதனால் ஆனது? இதையெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. இதுல பஞ்சபூத நவக்கிரக தவம்னு ஒரு அற்புதமான தவத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தவத்தில் நீங்க சிந்தனை பண்ணி பார்க்கிற பொழுது பஞ்சபூதம் என்னன்னுங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அதே பஞ்சபூதம் இந்த மனித உடலுக்குள்ள எப்படி இருக்குங்க? பருவுடலாக இருக்கிறது, நீர் ரத்தமாக இருக்கிறது, நெருப்பு 98.6 ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது, காற்று பிராணவாயுவாக இருக்கிறது, அந்த இறை சக்தி விண் இங்கே உயிராற்றலாக இருக்கிறது. அண்டத்தில் இருக்கிற அந்த விண் தான் இங்க நுண் உயிராக இருக்கிறது. இப்ப இந்த உடலினுடைய இயக்கத்திற்கெல்லாம் எது காரணம்? பஞ்சபூத உறுப்புகள் காரணம். இப்ப நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூத உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நிலத்திற்கான பஞ்சபூத உறுப்பு எதுன்னா மண்ணீரல். நீருக்கான பஞ்சபூத உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரகம்ங்க. நெருப்புக்கான பஞ்சபூத உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இருதயம். அப்போ காற்றுக்கான உறுப்பு நுரையீரல், விண்ணுக்கான உறுப்பு கல்லீரல். இந்த 5 பஞ்சபூத ராஜ உறுப்புகளும் தான் இந்த மனித உடலை இயக்குகிறது. இப்ப இந்த பஞ்சபூதத்துக்கு இந்த 5 உறுப்பும் எனர்ஜிய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய வான்காந்த சக்தி ஏற்று நமக்கு உடம்பு கொடுக்கும். அதே நேரத்துல இந்த உடம்புல உற்பத்தி ஆகிற கழிவு சக்திகளை வெளியேற்றுவதற்கு ஜோடி உறுப்புகள் 5 பஞ்சபூத உறுப்புகள் இருக்கு. நுரையீரல் பெருங்குடல் வழியாக, கல்லீரல் இருந்து வரக்கூடிய கசடுகளை பித்த பை வெளியேற்றும், மண்ணீரில் இருந்து வர திருவுடல் அதனுடைய ஜோடி உறுப்பு, சிறுநீரகத்துக்கு யூரின் பிளாடர்னு மருத்துவம் சொல்கிறது. இப்ப அந்த ராஜ உறுப்புகள் சக்தியை தருகிறது, அதனுடைய ஜோடி உறுப்புகள் சக்தியை இழக்க செய்கிறது. இப்ப நம்ம குருவை நினைந்து 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 தவமாற்றும் பொழுது எந்த உறுப்புக்கு ஆற்றல் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் எப்படி கிடைக்க வைக்குதுன்னு பாருங்க. இப்போ கல்லீரல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுடைய கண்ணை வைத்து கண்டுபிடிக்கலாம். கல்லீரல் பாதிப்பு வந்தவர்கள் யாரு? அவங்களுக்கு என்ன சுவை பிடிக்கும்னா புளிப்பு சுவை. மண்ணீரல் பாதிச்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க வாயை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவங்களுடைய மூக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். இருதயம் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்களுடைய நாக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். துவர்ப்பு சுவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? காதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவர்களுக்கு உப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜ உறுப்புகளை பாதுகாக்கத்தான் சாமி அழகான பஞ்சேந்திரிய தவத்தை. இந்த பஞ்சேந்திரிய தவத்துல முதல்ல பஞ்சபூதத்துக்கு மேல மனசு வச்சு தவம் அனுப்புறோம். இந்த ராஜ உறுப்புகள் கெட்டு போனா அதனால என்ன நம்ம அனுபவிக்கிறோம்னு பாருங்க. சாமி ஏன் அகத்தாய்வு வச்சாருன்னு எனக்கு இந்த இடத்துலதான் புரியுது. கல்லீரல் பாதிச்சுதுன்னா அவங்களுடைய உணர்வு, கோபம், டென்ஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகம் பேர் பிபி தான், பிளட் பிரஷருங்கிற அந்த டென்ஷன்ல தான் வாழ்வு. மண்ணீரல் பாதிச்சதுன்னா கவலை, நுரையீரல் பாதிச்சுன்னா துக்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாது அவர்களால். சிறுநீரகம் பாதிச்சதுன்னா பயம், அடிக்கடி பயம் வரும். இருதயம் பாதிச்சதுன்னா அவங்களுக்கு பொறாமை உணர்வு அதிகமாக வரும். சாமி எவ்வளவு அழகா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்கிறாருன்னா இந்த ராஜ உறுப்புகளை காப்பாத்தினாதான் நீ நோய் இல்லாம வாழும். இதெல்லாம் சாமி சொல்லவே இல்லை, ஆனா சொல்லாம சொல்லி இருக்கிறார். இந்த ராஜ உறுப்புகள் இப்ப நம்ம உடம்பு எதனால் ஆனதுங்க? பஞ்சபூதத்தால் ஆனது தானே. இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் மூலக்கூறு எதுன்னு பார்த்தோம்? அந்த விண் என்ற ஆற்றல். அதே மாதிரி அதே விண் என்ற ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றலா பார்க்கணும். இப்ப நாம உயிர் வாழ்வதற்கு மூல காரணம் இந்த உயிராற்றல் தான். அப்போ இந்த உடம்புக்கும் நம்மளுடைய உயிருக்கும் நம்மளுடைய மனசுக்கும்
நெருங்கிய ஒரு உயிர் தொடர்பு வேணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாமிஜி உணவில் ஒழுங்கு டாபிக் சொல்லும் போது சொல்லுவாரு, அரை வயிறு திட உணவு சாப்பிடணும். எப்படிங்க? அரை வயிறு திட உணவு சாப்பிடணும். அரை மணி நேரம் கழிச்சு கால் வயிறு திரவ உணவு சாப்பிடணும். அதற்கு பிறகு கால் வயிறு காலியா இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அந்த கால் வயிறுக்குள்ளதான் போய் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் உயிர் சக்தியை பாய்ச்சுகிறது. அப்போ அனைவருக்கும் இந்த காந்த அலை வேணுமா இல்லையா? அனைவருக்கும் அந்த குருவிலிருந்து கிடைக்கக்கூடிய காந்த ஆற்றல் வேணுமா இல்லையா? அந்த குருவினுடைய பார்வை வேணுமா இல்லையா? அதான் சாமி சொல்றாரு, அடிக்கடி குருவை நினைத்து கொள்ளுங்கள். நீங்க எந்த குருவை நினைச்சாலும் சரி, அந்த குருவினுடைய ஆற்றலை பெற்றுத் தல்வார். இப்போ 9 பஞ்சபூதத்து 5 பஞ்சபூதத்து மேல மனசு வச்சு தவம் பண்றோம். நிலத்தின் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். நீரின் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். நெருப்பின் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். காற்றின் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். விண்ணின் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். அப்போ அந்த தவம் செய்கிற பொழுது ஒவ்வொரு உள் உறுப்புகளும் 5 பஞ்சபூதத்துக்கான ராஜ உறுப்புகள் பலம் பெறுகின்றன. அதனுடைய ஜோடி உறுப்புகள் கழிவை வெளியேற்றுகின்றன. அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு அடிப்படையா அந்த தவம் இருக்கு பாருங்க. சாமி ரொம்ப அழகா அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அடுத்து என்ன பண்றோம்? அந்த 9 கோள்கள் மேல மனசை வச்சு சாமி நம்மள தவம் பண்ண சொல்றார். அந்த 9 கோள்கள் நம்ம முதல்ல எங்க தொடங்குறோம்? சூரியனை சுற்றி 6 சுற்றுவட்ட பாதையில் கோள்கள் வந்து கொண்டிருக்கு. 7 கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த 7 கோள்களும் தான் நம்ம இப்ப மனசை வச்சு தவம் பண்ண போறோம். அந்த சூரியனுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலை பாதையை தான் ராகு கேது என்று சொல்கிறோம். அந்த 7 கோள்கள் நம்மளுடைய ஜாதகத்துல எப்பொழுதும் வலதுபுறமாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டே, அந்த காந்த அலை பாதையாக வரக்கூடிய ராகு கேது என்பது பின்னோக்கி நகர்ந்து கொண்டே. இப்ப அந்த கோள்களில் இருந்து காந்த ஆற்றல் பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளைத்தான் நாம் ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களுக்கும் நாம் அந்த பெயரை வைத்து, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் சூரியனிலிருந்து காந்த அலை பூமிக்கு அதிகமாக கிடைக்கிறது. திங்கள் என்று சொன்னால் சந்திரனுடைய ஆற்றல் கிடைக்கிறது. செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆற்றல் கிடைக்கிறது. புதன் என்றால் புதன் கோளினுடைய ஆற்றல் கிடைக்கிறது. வியாழன் என்று சொன்னால் வியாழனுடைய ஆற்றல் கிடைக்கிறது. வெள்ளி என்றால் சுக்கிரனுடைய ஆற்றல் கிடைக்கிறது. சனி என்றால் சனி என்கிற கோள்களினுடைய ஆற்றல் கிடைக்கிறது. ராகு கேது 2க்கும் நாட்கள் கிடைக்கும். மற்ற 7 கோள்களுக்கும் 7 நாட்கள் கிடைக்கிறது. இப்ப இந்த 9 கோள் மேல மனசை வச்சு நம்ம தவம் பண்ணும்போது எந்த கோள் எத்தனாம் பார்வையாக நம்மளுடைய உடலை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, 6ஆம் இடத்தை ரண ருண யோகத்தை யோகத்துக்குண்டான இடத்தை பார்த்தாலும் சரி, அங்கே இயற்கை குருநாதரனுடைய பார்வைப்படுகிற போது அவைகள் எல்லாம் விலகி உடல் நலம் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஆற்றலை சகஸ்கரநாமம் என்று சொல்லக்கூடிய துரியத்திலே வைத்து தவம் பயின்று வாழ்த்துகிற பொழுது நம்முடைய மனவளம் கிடைக்கும். சங்கல்பம் பண்ணி செல்வ வளம், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம் என்று வாழ்த்துகிற பொழுது செல்வ வளம் கிடைக்கும். தவத்துல ஒருவரையா வாழ்த்திட்டு வரும். குருவினுடைய பார்வை எந்த இடத்துக்கு வருகிற போது யாருக்கும் நமக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுமோ அவர்களை எல்லாம் வாழ்த்து என்கிற அலை மூலம் குரு சென்று அவருக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உருவை ஏற்படுத்தி விடுகிறார். அப்போ நட்பு நலம் நமக்கு பெறுகிறது. சமுதாயத்துல இன்னைக்கு காலையில யாரெல்லாம் சந்திக்க போறோமோ அத்தனை பேரையும் நினைந்து வாழ்த்தி விட்டு இன்னைக்கு என்ன தொழில் செய்ய போகிறோமோ அவர்களை வாழ்த்தி விட்டு செல்கிற பொழுது நமக்கு குருவினுடைய ஆற்றல் நமக்கு முன்னால சென்று நமக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் செய்ய செய்ய என்ன தூய்மையாகுங்க? கருமையும் தூய்மையாகும். நமக்கு இறை உணர்வு மேலோங்கி வந்துகிட்டே இருக்கும். எதிரிய கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வருகிற போதுதான் அருட்தந்தை உலக ஞானிகளிலே மிக உயர்ந்தவராக இருக்கிறார்.
ஏன்னா அந்த எதிரியை பார்க்கிற பொழுதுதான் உடம்பில் ரசாயன மாற்றம் எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த எதிர்மறை ஆற்றலை நம்மளிடம் இருந்து விளக்குவதற்காக குருவையும் வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பை குருபிரான் கொடுத்திருக்கிறார். இப்போ சாதாரண மனிதர்களுக்கு எல்லாம் 12 ஆண்டு குரு சுற்றுல 5 முறைதான் இந்த நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனா ஒரு ஆன்மீக சாதகராகி ஆன்மீகத்தில் லயிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. குரு மேல் மனம் வைத்து தவம் செய்யும் போது 12 ஆண்டுகளும் குருவினுடைய பார்வை. நீங்க ஜோதிட நூலை பார்த்துட்டு வான்கோள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை மட்டும் கணக்கு வச்சுக்காதீங்க. நம்மளுடைய குருவினுடைய பார்வை கிடைத்து விட்டால் 12 ஆண்டும் நமக்கு குரு பார்வை கிடைக்கும். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேனே. நதிகள்ல ஒரு புண்ணிய நதி கோதாவரி நதி. அந்த கோதாவரி நதியில ஜனார்த்தனன் ஒரு சுவாமிகள் இருக்கார். அந்த சாமிகள்கிட்ட நிறைய சீடர்கள் அவரோட பயின்று கொண்டிருக்கிறார். அந்த சீடர்கள்ல ஒருவர் தான் ஏகநாதர்னு சொல்லுவார். அந்த ஏகநாதர் குருவை ஏற்றுக்கொண்டு அந்த குரு சீடரை ஏற்றுக்கொண்டு அந்த குருபிரானுடைய தினந்தோறும் செய்யக்கூடிய நித்திய கடனுக்காக தன் கடமையை செய்பவர் ஏகநாதர். தினந்தோறும் அவர் கோதாவரி நதியில போய் குடத்துல தண்ணி முன்ட்டு குருபிரானுடைய அனுஷ்டானங்களுக்கு பூஜைகளுக்கு கொடுத்துட்டு குரு என்ன சொல்றாரோ அதுக்கு மறுவார்த்தை கேட்காம அந்த குருவினுடைய செயலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செய்து வருகிறார். கொஞ்ச நாள் போக போக அந்த சீடனுடைய செயல்பாடுகள் குருவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த ஜனார்த்தனன் குருவுக்கு பிடிச்சு போன அவரு தன்னுடைய சீடன் மேல ரொம்ப அன்பு கொண்டு அவரு வழிபடக்கூடிய வழிபாட்டு தெய்வம் தத்தாத்திரேயர். அந்த தத்தாத்திரேயரை மனசுல பிரார்த்தனை பண்றார். என்னுடைய சீடர்கள்லயே ஏகநாதர் அந்த குரு சிஷியன் உறவுக்கு இலக்கணமாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் நாளைக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரு வழிபடக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட அவர் கேட்க தன்னுடைய பிரார்த்தனையில மறுநாள் காலையில ஏகநாதர் அந்த கோதாவரி புண்ணிய நதிக்கு போறாரு. அந்த புண்ணிய நதிக்கு போய் அந்த குடத்துல தண்ணி முண்டு எடுத்துட்டு வர்றாரு. வழியில சுயரூபத்தோட இந்த தத்தாத்திரேயர் நிற்கிறார். உடனே அப்ப சொல்றாரு, நான் என் குருநாதருக்காக நீர் எடுத்து செல்கிறேன், வழியை விட்டு சற்றே விலகி இருக்க. உடனே அதுக்கு தத்தாத்திரேயர் கேட்கிறாரு, நான் யார் என்று தெரியுமா? அவரு இறைவன், நான் யார் என்று தெரியுமா? எனக்கு நீங்கள் யார் என்று கவலை இல்லை. என் குருநாதனுடைய பூஜை தடைபடக்கூடாது. அதற்கு நான் செய்ய வேண்டிய என் பணிதான் எனக்கு பிரதானம். என் பணியை செய்ய விடுங்கள், வழியை விடுங்கள்னு சொன்னார். அவருடைய குரு பக்திய அப்படியே மெச்சுக்கிட்ட தத்தாத்திரேயர் அவர் கேட்காமையே அவருக்கு அருள் பார்வையால் ஞானம் கொடுத்திருக்கிறார். நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. இப்போ அவர் திரும்பி வர்றார். எங்க வர்றாரு? ஆசிரமத்துக்கு வர்றார். ஆசிரமத்துக்கு இவரை பார்க்கிறார், ஜனார்த்தன சுவாமிகளை. ஜனார்த்தனன் சுவாமிகள் ஏகநாதரை பார்த்து, எப்பா கடவுளை பார்த்தியானார். அவரு அதுக்கு ஒண்ணும் பேசல. அப்ப திரும்ப கேட்கிறாரு, தத்தாத்திரேயர் இன்னைக்கு உனக்கு தரிசனம் தரவில்லையா? அதுக்கு ஏகநாதர் சொல்றாரு, நான் தான் தினமும் கடவுளை தரிசித்துக் கொண்டிருக்கிறேனே. நான் தான் தினமும் கடவுளை தரிசித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொன்னார். அவரு ஜனார்த்தன சுவாமிகளே அதிர்ந்து போயிட்டார். நீங்க பாருங்க, எத்தனையோ தவம் இருந்தால்தான் அந்த தத்தாத்திரேயருடைய தரிசனம் கிடைக்கும். ஆனா குரு பார்வையால் அருள் செய்ததால் எளிமையாக அந்த ஏகநாதருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இப்ப நம்ம பாருங்க, அப்ப ஏகநாதருக்கு கிடைத்த அந்த இறை தரிசனம், ஆத்ம தரிசனம் நமக்கு கிடைக்க செய்தவர் தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மகான் மகரிஷி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் ஆன்ம ஞானத்தை, மெய் ஞானத்தை தந்த அந்த மகான்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் தாங்க குரு பூர்ணிமா. அப்போ நமக்கு
இதுக்கு முன்னால பிறந்தோம். யாரும் இந்த உலகத்துல ஆசைப்பட்டு இந்த ஊர்ல பிறக்கணும்னு கேட்கல. யாரும் ஆசைப்பட்டு இந்த அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறக்கணும்னு கேட்கல. ஆனா இறைவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். அதே இறைவன் நமக்கு யாரை குருநாதராக தர வேண்டும் என்று அவனே வருவான். அதே இறைவன் தான் குரு வடிவில் நமக்கு வந்து வழிகாட்டுகிறார். இப்ப நாம குருவை வழிபடுவது என்பது அவருடைய பணிகளை மேற்கொள்வது. குரு என்ன சொன்னாரோ அதில் வலுவாது நிற்க வேண்டும். அப்படி வலுவாது நின்று குரு எந்த லட்சியத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த லட்சியத்திற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நாம குருவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். குருவையே பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் அல்ல, அந்த குரு காட்டிய வழியில் நடந்து குரு எண்ணிய பணியை செய்து எல்லோரையும் இன்புற்று வாழ வைக்க வேண்டும். எல்லோரையும் அமைதியோடு வாழ வைக்க வேண்டும். அதற்கான பணிகளை செய்யும். சாமி நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு ஆத்திச்சூடி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அன்றாடம் உடற்பயிற்சி செய்யுங்க, செய்யணும். ஆசைப்பட்டதெல்லாம் உண்ணாதே. சாப்பிடுற போது குருவை நினைச்சுக்கிட்டா இந்த வாய் கல்லமாவு போண்டாவுக்கு கடன் ஆகாது. எல்லாரும் ரொம்ப அறிவா இருக்கும், எனக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் ஆகி போச்சு, டாக்டர் வடை சாப்பிடாத பஜ்ஜி சாப்பிடாதன்னு சொல்லி கண்ணதாசனே சொல்லுவாரு. மாலை நேரம் ஆகிவிட்டால் இந்த கடலை மாவு பலகாரத்துக்கு என் மனம் அடிமையாகிவிடுகிறது. ஆசைப்பட்டதெல்லாம் உண்ணாதே. இலைகறி அதிகம் கொள், கீரைகள் தானியங்கள் இவைகளை அதிகம் எடுத்துக்கொள் என்கிறார். ஈர் அழுந்த பழுத்தேய், உப்பு அதிகம் வேண்டாம். சாமி எவ்வளவு அழகா சொல்றார். உப்பு அதிகம் வேண்டாம், ஊளைச்சதையை குறை, எண்ணெய் பண்டத்தை தவிர், ஏழை போல் உண். எப்பொழுது சாப்பிட்டாலும் ஏழை மாதிரி சாப்பிடணும். 50 நெருங்கினால் இதயத்தை கவனி. ஒழுக்கம் பேன். சாமி தான் எவ்வளவோ பேர் ஒழுக்கத்திற்கு ஒரு வரையறை கொடுத்திருந்தாலும் அற்புதமாக ஒழுக்கத்திற்கான டெபினிஷன் சொன்னவர் அருட்தந்தை மகிழ்ச்சி அவர்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனசுக்கோ அறிவுக்கோ துன்பம் வருகிற மாதிரி உனக்குள் எழக்கூடிய எண்ணம் ஒழுங்கற்ற எண்ணம். உனக்கு ஒரு எதிரி வரானா அந்த ஒழுங்கற்ற எண்ணம் தான் காரணம். அவன் எப்ப வருவான்? இந்த கோள்கள் இடம் மாறி வருகிற பொழுது என்ன தடுமாற்றம், என்ன சிதறல் வரும். அப்போ கோள்களில் இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை சரி செய்வதற்கு குருவினுடைய பார்வை அங்கே ஒத்தாசையாக இருக்கிறது. ஒழுக்கம் பேன், ஓயாத பேச்சுக்கு ஓய்வுதா. மகரிஷி அவர்கள் ஆழியார்ல 1 மாதம் மௌன நோன்பு போட்டிருக்காங்கன்னா அதை நாம புரிஞ்சு. ஓயாத பேச்சுக்கு ஓய்வுதா, அவ்வை வயதானாலும் இளமையாய் என். எப்பொழுதும் எனக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்காத, உன் மனசு என்றைக்கும் இளமையாக இருக்கிறது, அந்த மனசுக்குள் நானே இருக்கிறேன் என்றார். எகு போல் மன உறுதி கொள். இந்த மனசு எப்படி உறுதியா இருக்கணும்னு சாமி சொல்றார் என்று ஆரோக்கிய ஆத்திச்சூடியாய் நமக்கு கிடைத்தவர் தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த குருபுரான் தந்த தவத்தை செய்யும் போது நினைச்சு பாருங்க. எடுத்த வார்த்தையில வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணைன்னு நினைக்கிற போது நமக்கு கற்றுக் கொடுத்த குரு நம்மளுடைய எண்ணத்திலே நமக்குள் வருவார். பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய குருவும் நமக்கு. தவம் நிறைவு செய்கிற பொழுது, அனைவரையும் வாழ்த்துகிற பொழுது அனைவருடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ யாருக்கெல்லாம் குரு பார்வை கம்மியா இருக்கோ ஒரு சின்ன ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். வாரந்தோறும் தவறாம வியாழக்கிழமை அன்னைக்கு குருவின் மேல 2 நிமிஷங்கிறது ஒரு 5 நிமிஷம் மனசை வச்சு தவம் பண்ணுங்க. அந்த குருவினுடைய ஆற்றலை நாம் பெற முடியும். நம்பிக்கை வேணுங்க, அதான் முக்கியம். நம்பிக்கை என்பதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஆணிவேர். சனியினுடைய கோல்சார் பலன் எதிர்மறையாக இருக்கிறது என்று சொன்னால் கவலையே பட வேணாம். பஞ்சபூத நவகிரக தவத்தை எடுத்துக்கொண்டு சனிக்கிழமை தோறும் தவறாமல் சனியின் மீது ஒரு 5 நிமிடம் மனம் வைத்து தவம் செய்யுங்கள். அப்போ அந்த கோளினுடைய வெற்றி பெற்றுவிடலாம். சாமிஜி கொடுத்திருக்கிற இந்த தவங்கள், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம், இந்த தவங்களை செய்யற போது
இறைவனும் நாமும் ஒன்றாகி விடுகிற நிலை கிடைக்கிறது. இதை உணர்கிற பொழுது இந்த வாழ்க்கை செழிப்படைக்கும். அப்ப மனிதராக பிறந்திருக்கிற அனைவரும் திருமணத்திற்கு முன்னதாக ஒரு 15-14 வயதிலே இந்த ஆன்மீக கல்வியை தெரிந்து இறை தன்மையை உணர்ந்து இறை ஞானத்தை பெறுவதற்காக உடலாலும் மனதாலும் உயிராலும் தன்னை மேலும் மேலும் வளப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த பிறவியிலே நிறைவாக வாழ்ந்து விட வேண்டும். அந்த கோள்களினுடைய காலம் இறைத்தன்மை சொல்லும் போது பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. அந்த தெய்வம் நடத்துகிற அந்த காலத்தை முழுவதுமாக வாழ்ந்து பார்க்க 9 கோளினுடைய உறவு வேண்டும். அந்த 9 கோளுடைய உறவும் நமக்கு வெற்றியை தர வேண்டும். அதற்கு குருநாதர் தான் நமக்கு வழித்தடம் காண்பிக்கிறார். அந்த குருவின் பொன்னார் பாதங்களை தொட்டு வணங்கி அந்த குருவின் பார்வை பெற்று இந்த பிறவியிலே அனைவரும் இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த அற்புதமான ஒரு குரு பார்வையை சிந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய ஆலியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் இறை உணர்வாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருள் ஆசியினாலும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று குருவின் திருவடியில் மனதை நிறுத்தி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமைதி. நன்றி ஐயா. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மைக்கு அன்மியூட் ஆயிருக்குங்கய்யா, மியூட் ஆயிருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுயா உரை. அற்புதம். நவீன ஆத்திசுடி, ஆரோக்கிய ஆத்திசுடி அருமையா இருந்தது. அதே மாதிரி அந்த தத்தாத்திரேயர் கதையும் ரொம்ப சிறப்புங்க ஐயா. எல்லா உதாரணங்களும் சொல்லி நம்ம ராஜ உறுப்புகளோட நம்மளோட அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தையும் நம்மளோட அருகுண சீரமைப்பையும் இணைச்சு நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப புதுமை, ரொம்ப அருமை ஐயா. அற்புதம். சரி, சரிங்கம்மா, சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 1000 சிம்மாசனங்கள் இருந்தாலும் தாயின் கருவறைக்கு இல்லை. உங்களை பெற்றெடுத்த தாய நானும் வணங்குறேன், எங்க தமிழும் அவங்கள வணங்குறான். அந்த அளவுக்கு இந்த தமிழ்ல ஒரு ஆன்மீக தமிழ்ங்கிறது ரொம்ப கேட்க கேட்க இனிமையா இருக்கும். ரொம்ப அந்த தமிழ் வார்த்தைகளுடைய உச்சரிப்பு அப்படியே ஒரு பிரமண தூண்டுதல் மாதிரி எப்படி இருக்கு, தூண்டுதோ அந்த அளவுக்கு நான் உணர்ந்தேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப ஜாதகம் கட்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம், நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கலாம். இப்ப நீ குருன்னா நம்ம எல்லாருக்குமே, இப்ப எனக்கெல்லாம் எங்க அப்பாவே ஒரு முதல் குரு, இல்லைன்னா அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதுதான் அவருதான் நமக்கு அடுத்த குருவை காமிக்கிறாங்க. ஆமா. அது இப்ப குருன்னா இப்ப மகரிஷியை பிடிச்சோம்னா அவர் என்னென்ன சொல்றாரு, அவங்க பேராசிரியர் என்ன சொல்றாங்க, எதைனாலும் பிடிச்சுக்கிட்டு மேல போகணும், அவ்வளவு எல்லாருமே துடிப்பா இருப்பாங்க உள்ள வந்துட்டா. ஆனா ஐயா இப்ப பேராசிரியர்கள் நீங்க பேசையிலேயே அந்த சூரிய மண்டலம் அப்படிதான் நம்ம சொல்றோம். அந்த சூரியனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம். இருக்க கோள்களே பெருசு சனின்னு சொல்றோம். ஆனா அந்த குருவுக்கு வந்து அது நமக்கு நல்லது. சந்திரனுக்கு எல்லா ஆற்றலுமே நமக்கு சந்திரன்ல இருந்தா வருதுங்கிறோம். ஆனா இருங்க. அதாவது இந்த சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் நடுநாயகமாக இருப்பது வந்து குரு. 48 கோடி மைல்ல இருக்கு. 88 கோடி மைல்ல தான் சனி என்கிற அந்த கோள் இருக்கிறது. இந்த பூமி தான் சந்திரன்ல இருந்து ஆற்றலை வந்து சூரியன்ல இருந்து சந்திரன் வாங்கி
பூமியில உள்ள உயிர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு கோளும் நமக்கு ஒரு உறவாக இருக்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நமக்கு அப்பா, சந்திரன் தான் நமக்கு அம்மா, செவ்வாய் தான் நமக்கு உடன்பிறப்புகள், புதன் தான் நமக்கு அத்தை மாமா, குரு தான் நம்மளுடைய குருநாதர், சுக்கிரன் தான் நமக்கு இல்வாழ்க்கை துணைவி துணைவர், சனீஸ்வரன் தான் நம்முடைய மூத்த சகோதரன், நமக்கு அப்பாவுக்கு மகன், அந்த மாதிரி வரும். ராகுங்கிறது அப்பா வழி தாத்தா பாட்டி, கேதுங்கிறது அம்மா வழி தாத்தா பாட்டி. இதனாலதான் அந்த உறவுகளுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் இருப்பதற்கான காரணம் இதுதான். இப்ப சொல்லுங்க. இல்லையா? அதனால நான் என்ன நினைப்பேன்னா, குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த, இப்ப நீங்க சொல்றீங்க 5 ஆண்டு தான் நமக்கு சாதகமா இருக்கு, 7 ஆண்டுனா நமக்கு எனக்கு அவ்வளவு விவரம் தெரியாது. அதுல எனக்கு பாப்பாங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப. அப்ப அந்த 7 ஆண்டுகளும் நம்ம குருவை பிடிச்சாலே மேல வந்துடலாமா? இந்த ஆமா, கண்டிப்பா. இப்ப தவம் பண்ணும்போது யார வாழ்க வளமுடன் சொல்றீங்க? நம்ம மகரிஷி ஐயா முதல்ல நினைக்கிறோம். ஆமாமா, அந்த குருங்கிற வார்த்தையிலே அவரும் வர்றாருல்ல. அந்த குரு என்கிற சொல்கிற போது அந்த குருவும் வர்றாருல்ல. ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அது கணக்கு வாத்தியாரும் வருவாங்க, தமிழ் வாத்தியாரும் வருவாங்க. நம்ம பிரிச்சு பாக்குறதே இல்லை. ஆசிரியர்கள்னு பார்க்கும்போது எல்லா ஆசிரியரும் வருவாங்க. அது மாதிரி குரு என்று சொல்கிற போது பிரபஞ்சத்துல இருக்கிற குருவும் நமக்கு ஆற்றலை தரும், நம்மளுடைய குருநாதரும் நமக்கு ஆற்றலை தருவார். வியாழக்கிழமைனா அவர் மேல இன்னும் கொஞ்சம் மேல இருந்து போகணும். அது புரியுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ராசிங்க? நான் துலா ராசியா. துலா ராசிக்கு உங்க ராசியில இருந்து எண்ணிட்டு போங்க. துலாம் 1, விருச்சகம் 2, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6, மேசம் 7, ரிஷபம் 8ஆம் இடம். அப்போ உங்களுக்கு 8ஆம் பார்வையாக குரு பார்க்கிறாருன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்கள்ல குரு உடல்ல இருக்கக்கூடிய துன்பங்களை நமக்கு புரிய வைப்பார். அந்த உடல்ல என்ன குறைபாடு இருக்கோ அது புரிய வைப்பார். அப்ப புரிய வைக்கிற போது அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உணவு, மருந்து, உடற்பயிற்சி, மருத்துவங்கள் செய்து ஆரோக்கியம் பெற வேண்டும். அதுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம்? சாமிஜி சொன்ன உடற்பயிற்சி தினந்தோறும் செய்தா அதுல இருந்து வெளியே வந்துடலாமா? கண்டிப்பா. இந்த வாயை கொஞ்சம் கட்டி வச்சு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடாம இருந்தா துன்பம் எல்லாம் வாழ்ந்துடலாமா? இல்லையா? அதெல்லாம் நல்லா செய்யறோம், அதனாலதான் சிறப்பா இருக்கும். ஆமா, இல்ல நம்ம ஓரளவுக்கு பக்குவமானவர்கள் இருப்போம். எல்லாரும் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு நம்மளுடைய அருட்தந்தை தான் ரொம்ப அற்புதமா இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. மத்த ஆசிரியர்கள், குருமார்கள்லாம் பாடத்தை சொல்லுவாங்க, அந்த துறை சார்ந்த அறிவை கொடுப்பாங்க. ஆனா வாழ்வியல் நெறிமுறைகளை கொடுத்தவர், வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்தவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் தான். அதுலயும் அவர் காப்பு கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு அற்புதம்னு பாருங்க, சிந்தனை வழி பாருங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது முத அருட்காப்பு சொல்லிட்டு போங்க. அருட்காப்பு சொல்லும் போது நம்ம கூட யாரு வராங்க? அருட்பேர் ஆற்றல் வராங்க. அருட்பேர் ஆற்றல் வரும்போது நமக்கு எதுக்கு பயம்? நமக்கு எதுக்கு கவலை? கவலைப்படாம போலாம். அதை கொடுத்தவர், கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குருநாதர். அதாங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. அப்ப நீங்க இதுல இருந்து கொஞ்சம் நம்ம குருவிலையும் குருவா கற்றுக் கொடுத்தது இப்ப நீங்க துரைசாமி ஐயா தான். நல்லா உண்மையில எனக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ரொம்ப நன்றி. இல்லைங்கம்மா, அதாவது இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, மே மாசம் 1ஆம் தேதி எல்லா தொலைக்காட்சியிலையும் பல ஜோதிட குருமார்கள் உட்கார்ந்து இன்னென்ன ராசிக்கு இன்னென்னது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது நம்ம மக்கள் அதைய கேட்டுட்டு அதுதான் எனக்கு முழுசா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நோக்கி போறாங்க. அதனால நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும்னுதான் இந்த குரு பார்வைங்கிற தலைப்புல உள்ளவங்க. ரொம்ப சிறப்பியா, ரொம்ப நன்றி. ரொம்ப புரிதலா இருந்தது. உங்களுடைய எப்பவுமே நல்லா இருக்கும். இது ரொம்ப விழிப்புணர்வு உண்டாக்குன பேச்சியா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். சந்திரமா எனக்கு முதல் வாய்ப்பா கொடுத்தது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. அடுத்த அன்பராக அங்கேற்கண்ணியம்மா, வாழ்க வளமுடன். சந்திரம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். அங்கேற்கண்ணியம்மா சென்னைங்களா? காரைக்குடியா? அந்த அங்கேற்கண்ணியம்மா இல்ல, இவங்க வேற அங்கேற்கண்ணி. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அங்கேற்கண்ணி நினைச்சிட்டாரு ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நல்லா இருந்தது ஐயா. நல்ல ஒரு பார்வைங்கிறது
ஜாதகம் சம்பந்தமாவே சொல்லியிருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் இதுக்கு எனக்கும் ரொம்ப தூரம். எதுவும் சொன்னா நல்லதுமா. கேட்டுக்கலாம். இதுல பஞ்சபூத நவக்கிரக தவம் செஞ்சு நம்ம நிறைய பலன் அடைகிறோம். நல்லபடியா செஞ்சு இதுதான் முக்கியம். நீங்க ஆமாங்கய்யா, நீங்க சொன்னீங்கய்யா இந்த ஒவ்வொரு உறவா இப்ப கிருபாநிதி அம்மாக்கு சொன்னப்ப உறவுகளை சொல்லி சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுயா. இத நினைவுபடுத்தி கூட நம்ம ஒவ்வொரு இது பண்ணிக்கலாம் போல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ராஜ உறுப்புகளை சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு சுவையும் நம்மளுக்கு தெரியும். இது ரொம்ப நல்லா இருந்ததுயா. ஆனா உள்ளபடியே இது தெரியுமாய்யா? அம்மா இது கொஞ்சம் மருத்துவ வேதத்தை படிச்சா புரியும். ஹோமியோபதி மருத்துவத்தை படிச்சீங்கன்னா அந்த ராஜ உறுப்புகள், பஞ்சபூத உறுப்புகள் என்ன, அது என்ன மாதிரி வேலை செய்து, அது உடம்புல என்ன பண்ணும், அந்த உறுப்புகளை ஊக்குவிக்கிறது உயிராற்றல் பிரபஞ்சத்துல இருந்துதான் கிடைக்கும். அதுல அந்த இது உள்ள படிச்சோம்னா நமக்கு தெரியும். நாம எல்லாரும் நல்லா இருக்கணுமே, அததான சாமிஜி முதல் போக்கஸே உடல் நலம் தானே வச்சிருக்காங்க. சொல்லுங்கம்மா. நல்லா, இது புது தகவல் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. ஆமாங்க, புது தகவல் சொன்னாதான் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உபயோகமானதான். இன்னொருக்க இந்த யூடியூப்ல வரவும் கேட்கணும் ஐயா. நல்லா கேளுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல விளக்கம் சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. நன்றி சந்திராமா. நன்றிம்மா, நன்றி. அடுத்த அன்பராக உமையாளம்மா, வாழ்க வளமுடன். உமையாளம்மா, நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, ஐயாவோட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சத்தமா பேசுங்கம்மா. ஐயா, நீங்க சொல்லும் போது குரு 12 வருடத்துல 5 வருடம் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அந்த தகவல் மட்டும் சொல்லுங்க ஐயா. அம்மா, அதாவது குரு பிரபஞ்சத்தை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆண்டு அதனுடைய பார்வை மாறிக்கிட்டே இருக்கும், அந்த கோணம் மாறும். சரிங்க. இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில அதனுடைய கதிர்வீச்சு நமக்கு பாக்குறதுக்கு கண்ணு முடியும். அதே மதியான நேரத்துல பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாலை நேரத்துல பார்க்கலாம். அது போலதான் ஒவ்வொரு கோள்கள்ல இருந்தும் ஆற்றல் வரும். அதுல இந்த குருவினுடைய ஆற்றல் நமக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் வருகிற போது அந்த இடத்திற்கான சிறப்புத்தன்மை பெற்று மிக உயர்ந்த நன்மைகளை செய்யும். மற்ற இடங்கள்ல வரும்போது அதனுடைய நன்மைகள் சற்று குறைவாக இருக்கும். ஆனா அதையும் சரி பண்ணுவதற்கு தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொன்னேன். சொல்லுங்கம்மா. சரிங்க, சரிங்க, தெளிவா இருக்குங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் சந்திரன். நன்றிம்மா, நன்றி, நன்றி. அடுத்த நம்பராக சக்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சக்தி அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் இடையில ஒரே கேட்க முடியல, மறுபடியும் கேட்டுக்கிறேங்க ஐயா. ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டதுல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. நிறைவேறாத ஆசைகள் தான் நமக்கு சினமா எழுது, அந்த சினம்தான் கவலையில போய் முடியுதுங்கன்னு நீங்க சொன்னீங்க. அப்படிங்கும் போது அகத்தாய்வு படிச்சீங்கன்னா, நம்மளுடைய சாமி சொல்ற அகத்தாய்வு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆசைக்கு தடை வருகிற பொழுது அந்த தடையை நீக்குவதற்காக எழக்கூடிய எண்ணம் தான், அந்த உணர்ச்சி தான் நமக்கு சினம். இந்த நிறைவேறாத ஆசைகள் எங்க வெளியே வரும்னா, நம்மளுடைய பிற்காலங்கள்ல குழந்தைகள் மூலமா நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் வெளியே வரும். அதனால நம்ம அந்த நிறைவேறாத ஆசைகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் பழகிக்கணும். அதை தடுக்கிறது எப்படிங்க ஐயா? அந்த ஆசைகள் நமக்கு ரொம்ப நாளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா, அது நிறைவேறாத போது வாழ்க்கையில சிக்கல் வருது, அதை ஒட்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு பெரிய சாதனை படைக்கணும்னு ஆசை வரும். உதாரணமா சொல்றேனே, ஒருத்தர் திரைப்படத்துறையில போய் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு நினைக்கலாம். அதற்காக அவர் கொஞ்ச காலம் போராடலாம். ஆனா வாய்ப்புகள் சரியா அமையாம அவர் அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். வாழ்நாள் பூரா நான் சினிமாவில முயற்சி செய்தேன், ஜெயிக்க முடியலன்னு வாழ்நாள் பூரா நினைச்சுக்கிட்டே இருந்தா அது நிறைவேறாத ஆசைகள் உள்ள பதிவாயிடும். அதை விட சரி, எனக்கு இறைவன் அதை விட நல்ல ஒரு வேற வாய்ப்பை கொடுக்குறாரு
அப்படின்னு வேறொன்னுல தன்னை மனசை செலுத்தி நம்ம சரியான வழிக்கு வந்துடுறது தான் சிறப்புங்க. அந்த பழசையே பேசிக்கிட்டு அதையவே நினைச்சிட்டு கவலைப்படக்கூடாது. சரிங்கய்யா. எல்லாருக்குள்ளாரும் இந்த மாதிரி நம்ம அதை உணர்ந்துக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு அப்புறம் முடியலன்னு வெளியே வருவாங்க. ஒரு சிலர் வந்து சொன்னா அருமையா சொன்னீங்க. இந்த வாலிப வயசுல உடம்புல ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் அதையே பண்ணிடுவேன், இதையே பண்ணிடுவேன், அதையே சாதிச்சிருவேன், இதையே சாதிச்சிருவேன்னு ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நோக்கம் மறந்து போயிடுறாங்க. எப்போ அந்த உடம்புல மனசுல சக்தி குறைஞ்சு போதோ அப்பதான் அதெல்லாம் விட்டு வெளியே வராங்க. அப்போ நம்ம ஒரு இலக்கு கோல் செட்டிங் அப்படிங்கறது சரியா பிக்ஸ் பண்ணணும். நான் சாமி ஆசை சீரமைத்தல்ல அது கொடுப்பாங்க. என்னுடைய ஆசைகள் இது, இந்த ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா, இதை நிறைவேற்றுவதற்கு உடல் பொருளாதார வலிமைகள் இருக்கிறதா, இதை நிறைவேற்றினால் நமக்கு விளைவு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா, ஆராய்ச்சி செய்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருந்தா வாழ்க வளமுடன் சங்கல்பம் போட்டு அதை வாழ்த்திக்கிட்டே இருங்க, வெற்றி பெறுவீர்கள். நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்னா அந்த சங்கல்பத்தை மறந்துட்டு அடுத்ததுக்கு போங்கிறார் சாமி. ஆசை சீரமைக்கும் போது இதெல்லாம் சரியா வந்துடும். எல்லா எண்ணமும் எல்லாருக்கும் வருமா? நம்ம பெரும்பாலும் நம்ம எண்ணப்படியே வாழவே கிடையாது. அடுத்தவர்களை பார்த்து அவங்க பையனை இன்ஜினியரிங் சேர்த்தனா நாமளும் இன்ஜினியரிங், அவங்க டாக்டருக்கு படிக்க வச்சா நாமளும் டாக்டர், அவங்க வக்கீலுக்கு படிக்க வச்சா நாமளும் வக்கீல். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் போறோமோ தவிர என் பையனுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, என் பையன் எதுல அவனை கொண்டு சேர்த்தனா அவன் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வருவான்னு நாம நிறைய பேர் உணர்வதே இல்லை. அதுதான் இந்த வாழ்க்கை சிக்கல் நீங்க சொல்றதுக்கெல்லாம் காரணம். சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக வாசுதேவன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாசுதேவ் ஐயா. ஐயா வந்து இந்த குரு பயிற்சி சனி பயிற்சின்னு சொல்ற மாதிரி சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சொல்றது இல்லையா ஐயா? அது அருமையான கேள்வி கேட்டீங்கய்யா. ஐயா அந்த கோள்கள் வந்து அதிக நாள் எடுத்துக்கிறது இல்லை. பாத்தீங்கன்னா புதன் 88 நாளுக்கு ஒரு முறை பயிற்சி மாறும். சுக்கிரன் 225 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி மாறும். அதனால அதை அதிகம் யாரும் போக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதை விட குருவினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமா கிடைக்குது. நீங்க அருமையா கேட்டீங்க சுக்கிர பயிற்சி பத்தி சொல்லலையேன்னு. சுக்கிரனாலதான் நம்ம ஊழ்வினை கர்மாவை அனுபவிச்சாகும். சுக்கிரன்கிறது வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணைவர். அவங்களாலதான் நம்ம கர்ம வினைகள் தீரணும். அதனாலதானே என்னவோ தெரியல அந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதை அனுபவிச்சு தீர்த்துக்குங்கன்னு விட்டுட்டாங்க. சரியா தவறா? சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. சுந்தரமூர்த்தி ஐயா. நம்ம வினை தீரும். ஆமாங்க ஐயா. ரொம்ப ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றத. கண்டிப்பா கண்டிப்பா. சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். தெரஸ் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. மிக சிறப்பா இருந்தியா. யூடியூப்ல வரும்போது மறுபடியும் கேட்கணும். எனக்கு அதிகமா வேதங்கள் இந்த மாதிரி ஜாதகம் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவா தெரியாதுங்க ஐயா. ஆரம்பத்துல தான் அந்த மாதிரி இருந்துட்டோம். வேதாதிரத்துக்கு வந்த பிறகு மகரிஷி அவர்கிட்ட வந்த பிறகுதான் இந்த வந்து பஞ்ச பௌதிகங்கள் அப்புறம் நவக்கோள்கள் நம்ம எல்லாமே வந்து இப்போ வேதாத்திரியம் நமக்கு நல்ல ஒரு விளக்கமா தெரியும். முறையான உடற்பயிற்சி, காயகல்பம், நம்முடைய தவம், அந்த மேல்நிலை தவங்கள், 9 மைய தவங்கள் இதெல்லாம் சரியா பண்ணிட்டு வந்தாவே வாழ்க்கைக்கு அது போகும் இல்லைங்களா? வேற எதுவும் நமக்கு தெரியாது. சொல்லுங்க. பரவாயில்ல, குரு வழியில நடந்து வாங்க. கண்டிப்பாங்க. அது நம்மள சரியான பாதைக்கு அழைத்து வருது. அழைத்து வரும். ஆமாங்க, அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாவும் சிறப்பாகவும் இருக்கு. ரொம்ப அதாவது மிக அருமையான, எந்த அளவுக்கு குருவினுடைய நமக்கு வந்து அந்த மேன்மை பத்தி மிக அற்புதமா சொன்னீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நன்றி. நீங்க கோயம்புத்தூர்ல எந்த மன்றம்? ஐயா கோயம்புத்தூர்ல வைஸ் ட்ரஸ்ட்டுக்கு வருங்க ஐயா. வடகோவை வைஸ் ட்ரஸ்ட், அப்புறம் வெள்ளக்கிணறு தவ மையம் அங்க வருங்க. வெள்ளக்கிணறு
வைஸ் ட்ரஸ்ட் ஐயா வருவீங்களா? வருவங்க வருவங்க சரிங்க வருவங்க. சரிங்க சரி, சந்திப்போம் ஐயா, கண்டிப்பா ஐயா, சந்திக்கலாங்க, சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வேம்பன் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வேம்பன் கோவிந்தராஜ் ஐயா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு பாருங்க. மைக்க ஒரு மாதிரி டச் பண்ணுங்க ஐயா. இணைப்பில் இருக்கீங்களா? வேம்பன் கோவிந்தராஜ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. ஐயா நான் மும்பைல இருந்து பேசுறேங்க ஐயா. மும்பையில இருந்து மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. ஐயா இந்த நீங்க அஸ்ட்ராலஜிக்கலா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஜஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கிறேன், ஜஸ்ட் சில டவுட் கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா. கேட்கலாமா ஐயா? கேளுங்க, தெரிந்தவரை சொல்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த 5th ஹவுஸ் தான் வந்துட்டு இந்த பூர்வ ஜென்ம பலன் சொல்றாங்க ஐயா. அதுல 2-3 கிரகங்கள் இருந்தாக்க அது நல்லதுங்களா? சூரியன், சூரியன், சுக்கிரன், அது மாதிரி ஏதாவது கிரகங்கள் வந்து இருந்தாக்க, பலமான கிரகங்கள் இருந்தா நல்லதுங்களா? ஆக்சுவலா அதை வந்துட்டு நீங்க கேட்கிற கேள்வி, ஒரே ராசியில சூரியன், சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து இருந்தா நல்லதா, அப்படித்தானே? நான் பர்டிகுலரா 5th ஹவுஸ்க்காக கேட்கறேங்க. 5th ஹவுஸ் இந்த பூர்வ ஜென்ம பலன் சொல்றாங்க. 6ஆம் இடத்துலயா? 5வது இல்லைங்கய்யா, 5ஆம் இடம். 5ஆம் இடம், 5ஆம் இடம் சொல்லுங்க. அது இந்த பூர்வ ஜென்மத்தை ரிலேட்டட்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? பூர்வ ஜென்ம ரிலேட்டட்னு சொல்றாங்க. 5வது. ஆமா ஆமா. அதுல வந்து 2-3 கிரகங்கள் இருந்தா நல்லதுங்களா ஐயா? 2-3 கிரகங்கள்லாம் சுக்கிரன் இல்ல, நீங்க அஸ்ட்ராலஜி கேட்டதுனால சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய கிரகம் சூனியாதிபதியாக இருக்கக்கூடாது, முடக்காதிபதி கிரகமாக இருக்கக்கூடாது, அவயோகியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா நமக்கு வாழ்க்கை சிக்கல்களை கொடுக்கும். அதுக்கு நீங்க முறைப்படி யாராவது ஜோதிடர்களை பார்த்து அதுக்கான தீர்வு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சரிங்க. அதற்கான தீர்வு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா தனியா கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச தீர்வு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க தவறாம இந்த கோள்கள் மேல பஞ்சபூத நவகிரக தவத்தை சரியா உபயோகப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஒரு சிறப்பு சொல்றேன். உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்கிறதுன்னு பாருங்க. இந்த 9 கோள்கள்ல ஏதாவது ஒரு திசை தான் இப்ப உங்களுக்கு நடக்கும் எல்லாத்துக்குமே. மகாதேச, அப்புறம் அந்த இந்த மகாதேசம்னு சொல்லுவாங்க ஐயா. அப்புறம் புத்தி வந்து உள் திசை வந்து புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயா? திசை புத்தின்னு வருங்க. ஆமாங்க ஐயா. நீங்க அதாவது பிறந்த அன்னைக்கு ஜனன திசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அப்படியே வரிசையா வருங்க ஒவ்வொரு திசையா. அட் பிரசன்ட் இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அப்புறம் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த 2 மேலையும் பின்னையும் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் மனசை வச்சு தவம் பண்ணுங்க. அப்ப அந்த திசையினால உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும். அந்த புத்தியினால ஏதாவது குறைபாடு வந்ததுன்னா அதன் மேல மனசை போடும்போது நம்ம மனசு சரண்டருங்க. மனசு அந்த கோல்ல சரண்டர் ஆயிருவோம். அப்ப சரண்டர் ஆகிற போது அந்த கோல் நமக்கு நன்மையை தருவார். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இந்த சுக்கிரன், அந்த சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இல்லைன்னா சுக்கிரன் குரு சேர்ந்தாக நான் அந்த மறுமண அந்த போடுறவங்க எல்லாம் அவங்களோட ஜாதகத்தை பார்த்தாக்க அந்த சுக்கிரன் போயிட்டு சூரியனுடைய இல்ல குருவோடையோ இல்ல செவ்வாயோட மாட்டிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி லைஃப் வந்து ப்ராப்ளம் இருக்குதுங்களா? அவங்களுக்கும் இத மாதிரி இதா பண்ணுங்களா? அவங்களுக்கு என்ன பரிகாரம்? அருமையான கேள்வி நீங்க கேட்டது. 7ஆம் இடத்துல வந்து சூரியன் நின்னுச்சுன்னா சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த டாமினேஷன் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அது யார் ஜாதகத்துல சூரியன் இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரியான தான் இந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்துல எல்லாமே அப்படிங்கிற எண்ண உணர்வு இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ள அந்த நான் தான் அப்படிங்கிற உணர்வு வந்தா அவங்க 2 பேருக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்ள முடியாது. அதுக்குதான் அருட்தந்தை மகரிஷி அவங்க 14 வயசுலயே திருமணத்துக்கு முன்னால வந்து நீங்க இந்த மனவளக்கலை யோகா பயிற்சி எடுத்துக்கிற போது உங்களுக்கு வாழ்க்கையில வரும்போது மனைவி என்பவர் வெவ்வேறு பாவ பதிவோ புண்ணிய பதிவோட பிறந்த ஒருத்தர்.
நானு வேற குடும்பத்துல பாவ பதிவுகளோ புண்ணிய பதிவுகளோட பிறந்தவர் நானு. இந்த 2 பேரும் போகும்போது வாழ்க்கையில அவரவருடைய கர்ம பதிவு வேற. அந்த கர்ம பதிவு தீர்வதற்கு நான் உதவிதான் செய்யணுமோ தவிர உபத்திரவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சாமி இந்த இடத்துல தெளிவா புரிய வைப்பார். அந்த முதல்ல ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா, அந்த பாடல் நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுமே, அந்த தந்தைதான் இருயுர் ஒன்று சேர்ந்து தலைப்பதொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த பாட்டை எடுத்து பாருங்க. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ என் அறிவின் சொத்தாச்சு. அந்த அப்பா அம்மா 2 பேருடைய புண்ணியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜெனட்டிக்ஸ் தரமே அதான். அப்ப அந்த அப்பா அம்மா கருத்து ஒருமைப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த 7ஆம் இடத்துல கோள்கள் இப்படி வந்து உட்கார்ந்துருச்சுன்னு தெரியுது இல்ல, அதை நாம புரிந்து கொள்கிறோம் அல்லவா? அப்ப புரிந்து கொண்ட பிறகு விட்டு கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த விட்டு கொடுப்பது என்பதுதான் அறிவு. அந்த அறிவின் வழியில நம்ம பயணம் செய்யணும், உணர்ச்சி வழியில பயணம் செய்யக்கூடாது. உணர்ச்சி வழியில பயணம் செய்து சாதாரண மனித வாழ்க்கை. நம்ம இந்த பிறவியிலே இறைவனை அடையணும்னா சில விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் சாமிஜி வாழ்க்கை துணையை பற்றி ஒரு மிகப்பெரிய இலக்கணம் கொடுத்திருப்பார். எனக்காக உதவி செய்ய இறைவன் எடுத்த 2வது அவதாரம் என் வாழ்க்கை துணை. ஐயா, எனக்கும் வாழ்க்கையில சில கஷ்டம் வந்துச்சு. நான் அப்ப மனசுல நினைச்சுக்கிட்டேன், ஏன் நமக்கு இத்தனை கஷ்டம் வருது, நாம இத்தனை ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கறோம், தவம் செய்யறோம், நமக்கு இப்படி கஷ்டம் வருதுன்னு நினைச்சு மனசு சில நேரங்கள் வருத்தப்பட்டது உண்டு. ஒரு நாள் நான் யதார்த்தமா ஒரு தாலி செயினை போய் புதுசு மாத்தலான்னு போனேன். அந்த செயினை மாத்தும் போது சொன்னாங்க, ஐயா அது செயினை உருக்கிதான் நாங்க எடை போடுவோம். அவங்க உருக்கும் போது பார்த்தேன், தங்கத்தையே நெருப்புல வச்சு வாட்டி வதச்சி உருக்கி அதுல இருக்கிற அழுக்க போக்குனாங்க. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், உயர்ந்த உலோகம் பாத்தீங்களா, அந்த உயர்ந்த உலோகம் தங்கத்தையே 600 டிகிரியில வச்சு உருக்கும் போது சாதாரண மனுஷன் எனக்குள்ள இருக்கிற அழுக்க எடுக்கிறது இறைவன் எத்தனை டிகிரியில வச்சு என்ன உருக்குவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கஷ்டம் வந்தா என் மனசு அதை இஷ்டப்பட்டு எடுத்துக்கும். மகாபாரதத்துல ஒரு சொல் உண்டுங்க, அதுல குந்தி தேவியார் சொல்லுவார், கண்ணா எனக்கு நீ நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இரு அப்படிம்பாரு. அப்ப கண்ணன் கேட்பாரு, ஏமான்னு, கஷ்டத்தை கொடுத்தாதான் நான் உன்னை நினைப்பேன், இல்லைன்னா நான் உன்னை மறந்துடுவேன் அப்படிம்பாங்க. நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னா நம்ம இறை சக்தின்னு ஒண்ணு இருக்குங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அந்த இறை சக்திய நினைக்கணுங்கிறதுக்கு தான் இறை ஆற்றல் இப்படி எல்லாம் நமக்கு திருவிளையாடல் நடத்துதுங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக நாகலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். நாகலட்சுமி அம்மா மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. நாங்க பண்ணிட்டோமா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. நாகலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான உரை ஐயா. அப்படியே எனக்கு கண்ணீரே வந்துட்டு அப்படியே தத்தாத்திரேயரோட கதை கேட்கவும் நான் இது கேட்டது இல்லைங்க ஐயா. கேட்கவும் ரொம்ப 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 அற்புதமா அருமை ஐயா. அந்த சந்திரனோட உறவுகளை இன்னொரு தர சொல்லுங்களேன் ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரனுடைய உறவுகள் அப்பா அம்மா சூரியன் அப்பா. சூரியன் அப்பாங்கிறது ஒரு பேசிக் விஷயம் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். யாருடைய ஜாதகத்துல 3, 6, 8, 12 கிரகங்கள் மறைந்து போகிறதோ அவர்களுக்கும் அந்த உறவுக்கும் தொடர்பு குறைவாக இருக்கும். அப்ப அந்த மறைந்து போன அந்த கிரகங்கள் மேல மனசு வச்சு தவம் பண்ணும்போது அது சீர்பெறும். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 12ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு போச்சுன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். இப்ப அந்த சூரியன் மேல மனசு வச்சு தவம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த உறவுகள் புரிதல் ஏற்படும். இப்ப சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாய் சகோதரம், புதன் அத்தை மாமா, குரு நம்மளுடைய ஆசிரியர் ஆசான், சுக்கிரன் கணவர் அல்லது மனைவி, சனி நம்மளுடைய மூத்த சகோதரம், அப்பாவுக்கு பையன், இந்த உறவுகள், ராகு அப்பாவுடைய அப்பா பாட்டி,
கேது அம்மாவுடைய தாத்தா பாட்டி. இதெல்லாம் தான் உறவுகளாக நமக்கு இருக்கிறது. உடல்லையும் ஒவ்வொரு உறுப்புகளை இயக்குகிறது. இந்த எல்லாருக்கும் நல்லா வாழணுமா, அதான் மிகப்பெரிய விஷயம். நம்ம எல்லா உறவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேசிச்சு அன்போட வாழணும். உறவுகள்ல சமயத்துல நம்ம வந்து இந்த மன்றத்துக்கு வந்துட்டோம், எவ்வளவுதான் நம்ம விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுடைய பேச்சுகள் வந்து நமக்கு சமயத்துல மனச புண்படுத்துற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அப்ப நம்ம வாழ்த்துதான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அடுத்த அலை வந்துரும், வருத்த அலை வந்துருங்கிறதுக்காக நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அதனால ஓரளவுக்கு அவங்க கோபமா பேசினால் கூட வாழ்த்துக்கள் தான் நம்ம அப்படித்தானே சொல்லணும். கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். ஆனா என்ன, அவங்க எல்லாம் புரிதல் இல்லாததுனால கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக நம்ம வாழ்த்துவதை தவிர வேற ஒரு வழியும் இல்லை. புரியுதலோட நான் என்ன நினைக்கிறேன்னா, அறியாமையில இருக்கிறாங்க, அவங்களையும் கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு வாங்க குருவேன்னு நான் அப்படி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா முதல்ல அப்படி சொல்லணும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மனவளக்கலை விழாக்கள், மனைவி நல நாள் விழா, சாமிஜியோட ஜெயந்தி விழா, இந்த மாதிரி விழாக்கள் அவங்கள கூட்டிட்டு வந்து வாழ்க்கைனா இதுதான், இப்படி வாழணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறோம். ஒரு முறை அவங்க கேட்டுட்டா நாங்க எவ்வளவு வாழ்த்தினாலும் சரி, ஆனா அவங்க அந்த அலை எப்ப அவங்கள போய் மோதுன்னு தெரியல. நான் மன்றத்துக்குன்னு கூப்பிட்டா என்ன யாரும் போக வேண்டாம்னு சொல்றது இல்ல, ஆனா என்ன கூப்பிடாத, அவங்க வரமாட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு கர்ம வினை பலமா இருக்குது, என்ன பண்றது? அவ்வளவுதான், வரமாட்டாங்க. ஆனா என்ன போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, என்ன வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுவாங்க, அவங்க உள்ள வர மாட்டாங்க. எங்க பையன் வந்து அகத்தாய்வு 4 எடுத்திருக்கிறான், மருமக காயகல்பம் மட்டும் எடுத்திருக்கிறாங்க. செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. நான் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறேன். மகிழ்ச்சி சொல்ற மாதிரி உங்க வாழ்த்துக்கள்ல தான் தப்பா என்னன்னு தெரியல. ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் 2 வேளை 3 வேளை தவம் பண்ணுவேன். வாழ்த்துகள்ல தப்பு வராதுமா. அவர்களுடைய ஜாதகத்துல குரு பார்வை நல்ல நிலைக்கு வருகிற போது உங்களுடைய வாழ்த்து அற்புதமா வேலை செய்யும். அதற்கான அந்த காலம் வரும்போது அப்ப சொல்லுவாங்க, எங்க அம்மா கூட வந்து என்னை எத்தனையோ நாள் கூப்பிட்டாங்க, நான் தான் போகாம விட்டுட்டேன் பாரு, இன்னைக்கு இப்பதான் எனக்கு இது உணர்றேன், இத 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். கண் கட்ட பிறகுதான் நிறைய பேர் சூரிய நமஸ்காரமே செய்ய விரும்புறாங்க. ஆனா சீக்கிரமா வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். குரு பாதையில போனாங்க. நான் என்ன தப்பு பண்றேன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் கூட பேசுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோமோ அதை கழிக்கணும் இல்ல. அது கடைச்சு நம்ம மனசை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தினாதானே நம்ம வந்து போய் சேர்ற இடம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லி சொல்லி புரிய வைப்போங்க ஐயா. நான் எது வரைக்கும் தெரியல. அது எப்ப புரியும் அப்படின்னா, அவர்களுடைய உடலில் மனதில் ஒரு தொய்வு வரும்போதுதான் வரும். ஏன்னா இப்ப அவங்க கையில பொருளாதாரம் இருக்கும், உடல் நல்ல வளமா இருக்கும், ரொம்ப 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 கஷ்டம். மகரிஷியோட 2001 மகரிஷிட்ட வந்து எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா, எதுவுமே கிடையாது. நான் ஒத்த ஆளுதான். அவரும் இறந்து போய் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் ஒரு வீடு வீடா போய் சமைச்சு ஒவ்வொரு இடத்துலயும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, ஆனா மகரிஷியோட எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு 4 மணிக்கு செஞ்சு முடிச்சுட்டாயா போவேன். இப்ப பிள்ளைங்க வீடு வாங்கி நல்லா இருக்குது. மன்றத்துக்கு நான் இடம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கிறேன் இங்க காட்டுப்பாக்கம் இப்ப கொஞ்சம் ஆகிருக்குது. மகரிஷி பிரபஞ்சத்தோட புண்ணியம், மகரிஷி புண்ணியத்துல கிடைக்கும். குரு பார்வை எனக்கு இருக்குது. அத நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆனா என்ன, இப்ப எனக்கு பெரம்பூர் மன்றத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் மன்றம் எட்டி போனதால தொண்டு செய்ய முடியல. அபார்ட்மெண்ட்ல இருக்குதுங்க மக்க. 3 மாசம் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டேன். பைசா கேட்டா மன்றத்துக்கும் வரமாட்டேங்கிறாங்க, அகத்தாய்வும் எடுக்க முடியல. அதோட நிக்கல. அவங்க டயம் கிடைக்குதோ அப்ப வருவாங்க. அவங்க நேரம் காலம் வருவாங்கம்மா, அவங்களுக்கான காலங்கள் வரும்போது. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. யாராவது இருக்காங்களா?
எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்க ஐயா. ஹேண்ட் ரைஸ் யாரும் பண்ணல. சரிங்கம்மா, சரிங்க. உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கிறதா? ரொம்ப சிறப்பான உரை ஐயா. நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. மக்கள் எல்லாருமே யூடியூப்ல ஒரு முறை கேட்டுப்பாங்க ஐயா. நம்ம போடும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த விளக்கங்கள் நல்லா கிடைக்கும். சரிங்க, சரிங்க. ஏன்னா சாமிஜியோட தவங்கள்ல வந்து சிறப்பா நம்ம பார்க்கணுங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம ஆசை சீரமைத்தல் அருகுண சீரமைப்ப வந்து இந்த ராஜ உறுப்புகளோட தொடர்பு படுத்தி சொன்னது ரொம்ப புதுமையா நல்லா இருந்தது. அது நல்ல ஒரு அருமையான விளக்கம். அத வந்து நம்ம திரும்ப ஒரு தடவை கேட்கும் போது இன்னும் நல்லா இருக்கும், புரியும் எல்லாருக்கும். ஒரு அன்பர் சாம்சங் எஸ்எம் இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். சாம்சங் எஸ்எம், நீங்க வந்து அட்மிட் கொடுத்திருக்கு. உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு ஐயா கிட்ட கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க, நேரம் கருதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் சரஸ்வதி பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சரஸ்வதி அம்மா, பெங்களூர். வாழ்க வளமுடன். இன்றைக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய நாள். இந்த இறைவுட இணையத்துல கலந்துகிட்ட அனைத்து குடும்பங்களும், நம்ம இந்த யூடியூப்ல பார்க்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். குடும்ப உறுப்பினர் விழாவில் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, அருமையா இருந்தது. நாங்க வந்து இங்க கனடால தான் கிளாஸஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு தமிழ்ல ரொம்ப அருமையான ஒரு பதிவு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேட்க 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 நாங்களே அப்படியே தவத்திலேயே இருந்த மாதிரி இருந்தது. நல்லதுமா, மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன சந்தேகம்? ரொம்ப நல்லா இருந்தது. சந்தேகம் என்று ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நீங்க கிளீன் அண்ட் கிளியரா சொல்லிட்டீங்க ஐயா. சந்தேகமே இல்ல, கிளியரா இருக்கு. இந்த தமிழ்ல இந்த மாதிரி பதிவு கேட்கறது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வந்து இங்க கனடால தான் கிளாஸஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. பெங்களூர்ல சிவானந்த நகரா ஸ்கை ட்ரஸ்ட். நாங்க படிச்சதெல்லாம் தமிழ் தாங்க ஐயா, தமிழ்ல தான் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப நாங்க கிளாஸஸ் பண்றதெல்லாம் ஐயா வந்து தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தமிழ் பயின்று இருக்காங்க. அதே மாதிரி சிறந்த சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர். நீங்க ஆரம்பத்துல வந்திருந்தீங்கன்னா அறிமுகப்படுத்தும் போது தெரிஞ்சிருக்கும் அவரோட. அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ரொம்ப சிறப்பான ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதனால ஐயா தமிழ் வந்து அருமையா இருக்கும். அதனாலதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி தமிழ்ல ரொம்ப அருமையா கேட்டது. இது ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு நம்ம காதுக்கு ஒரு விருந்து. நன்றிமா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். இது மேல மேலுமே இந்த மாதிரி நீங்க மேல மேல நிறைய கொடுக்கணும் ஐயா. நாங்க அப்படியே நாங்க கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றிமா. எல்லாம் குருவினுடைய அருளாசி. எல்லாம் குருவினுடைய அருளாசி. எப்பொழுது நிறைவான அன்பராக எஸ்.டி. சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக எஸ்.டி. சுந்தரம் ஐயா, நீங்க உங்களோட கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. நேரம் கருதி கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வாழ்க வளமுடன் சுந்தரம் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம். குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்றாங்களா, சிலவங்க வந்து குருச்சந்திர யோகம் அப்படின்னு இருக்கும், ஜாதகத்துல இருக்குங்காங்களா, அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும் ஐயா? நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்கோ எப்படியோ இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா அடுத்தவங்களுக்கு பிரமாதமா இருந்து பார்த்து நம்ம என்ன போறோம்? நமக்கு குரு சந்திர யோகம் வருமா? நமக்கு பாருங்க, சந்திரன் மேலையும் குரு மேலையும் மனசை வச்சு நல்லா வாழ்த்துங்க. அம்மா வந்து நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அம்மா ஆரோக்கியமா இருந்துட்டா அதை விட உலகத்துல சொத்து வேற எதுவுமே கிடையாது. சரியா தவறா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இணைப்புல கொஞ்சம் ஏதோ சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் விட்டது இல்லையா? ஆமாங்க, அவர் வாய்ஸ் வரல. ஆமாங்க. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே